இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து அவல் உப்புமா. அவல் உப்புமாவுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு, பச்சை மிளகா, இஞ்சி நான் போடலை, நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க வேணும்னா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணும். நான் கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு இந்த கப்பால் அவல் எடுத்துட்டுருக்கேன், பெருங்காயம், எண்ணெய். இந்த அவலை என்ன பண்ணுங்கோ, நான் வந்து மெல்லிஸ் அவல் தான் எடுத்துட்டுருக்கேன், திக்கு அவல் எடுத்துக்கலை. அதனால் மெல்லிஸ் அவலாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு வாட்டி களைஞ்சிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக அப்படி பிசிறின மாதிரி விட்டுட்டேன்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நன்னா இந்த மாதிரி, நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன், நன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொலன்னு ஆகிடும். திக்கு அவலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெந்நீர் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதோடு வச்சேன்னா அது வந்து நன்னா ஆகிடும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்த பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடும்போது எப்பொழுதும் பார்த்து போடுங்க, கொஞ்சம் வெடிக்கும். அதுக்கப்புறம் சட்டுன்னு அது கொஞ்சம் கருகிறதுக்குள்ளே சட்டுன்னு ஒத்த கையில் பண்ணினால எனக்கு கொஞ்சம் மெதுவாக போடுறேன். நீங்கள் வந்து இது நல்லா செவந்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வதங்கட்டும். உப்பை வந்து இதுக்கு பாதி கொஞ்சமாக, இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு இது பண்ணிவிடுங்க, வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிச்ச உப்பை வந்து நம்ம அவல் போடும்போது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வந்துடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கலரி விடுங்க. இந்த மஞ்சப்பொடி வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா அந்த அவலை ஊற வச்ச அவலை எடுத்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ நான் அந்த அவலை சேர்க்குறேன். அதில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த உப்பையும் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கழுவிட்டு கடைசியில் கொத்தமல்லி போட்டேன்னா நம்மளோட அவல் உப்புமா ரெடி. இதுக்கு வந்து சட்னி தொட்டுக்கலாம், தேங்காய் சட்னி, இல்லை வெறுமனையே கூட சாப்பிட்லாம். இது நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு தொட்டுக்கையெல்லாம் ஒன்றும் பண்ணலை, வெறுமை தான் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ, லைக், comment and share please. It's my kind request to you all.